இனி தமிழகத்தில் நடந்த சில முக்கிய நிகழ்வுகளை இப்போது பார்க்கலாம். தமிழகத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களை சுத்தம் செய்ய சென்ற துப்புரவு பணியாளர்களை சொந்த மாவட்டத்திற்கு திருப்பி அனுப்ப கோரி நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற ஆதித்தமிழர் பேரவையை சேர்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டனர். துப்புரவு பணிக்கு சென்ற பணியாளர்களுக்கு அடிப்படை வசதிகள் செய்யாமலும் முறையான உணவு வழங்காததாலும் உடல்நிலை பாதிக்கப்பட்டுள்ளதால் பணியாளர்களை திரும்ப அனுப்ப கோரி இந்த போராட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே வடக்குப்பம் கிராமத்தில் உள்ள 2 வீடுகளில் பீரோவை உடைத்து 11 சவரன் நகை மற்றும் 17,000 ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்டது. மேலும் அருகில் இருந்த வீட்டில் கொள்ளை முயற்சி நடந்துள்ளது. ஒரே கிராமத்தில் அடுத்தடுத்த 3 வீடுகளில் நடந்த கொள்ளை சம்பவத்தால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். அரசின் இலவச மடிக்கணினி வழங்க கோரி கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் அரசு தொழில்நுட்ப கல்லூரி மாணவர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். அரசு தொழில்நுட்ப கல்லூரியில் நேரடியாக 2ஆம் ஆண்டில் சேர்ந்த மாணவர்கள் இலவச மடிக்கணினி கோரி மனு அளித்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் அகதீஸ்வரம் தாலுகாவில் இணைய வழி பட்டா மாறுதல் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இத்திட்டத்தை மாவட்ட ஆட்சியர் சஜன் சிங் சவான் தொடங்கி வைத்தார். சொத்துக்களை வாங்கவும் விற்கவும் பொதுமக்களுக்கு ஏற்படும் சிரமங்களை போக்குவதற்காக தமிழக அரசு இணைய வழி பட்டா மாறுதல் திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அருகே பட்டப்பிள்ளைப்புதூரில் ரமேஷ் என்பவரின் வீடு இடிந்து விழுந்ததில் குழந்தைகள் உட்பட 4 பேர் படுகாயமடைந்தனர். வீட்டில் ரமேஷின் மனைவி மற்றும் குழந்தைகள் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த போது மழையால் வீடு இடிந்து விழுந்தது. அருகில் இருந்தவர்கள் 4 பேரையும் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே படுக்கப்பத்து மற்றும் சுண்டன்கோட்டை குளத்தில் நீர்வரத்து கால்வாய்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற நடவடிக்கை எடுக்குமாறு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீர்வரத்து கால்வாய்களை தனிநபர்கள் சிலர் ஆக்கிரமித்திருப்பதால் குளத்திற்கு தண்ணீர் செல்லாமல் நிலத்தடி நீர்மட்டம் பாதிக்கப்படுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள ஜலந்தூர் பகுதியில் தனியார் குளிர்பான தொழிற்சாலை தொடங்குவதை கைவிடக் கோரி சார் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ஆலை அமைப்பதற்காக முதற்கட்டமாக 10 ஏக்கர் நிலம் வாங்கப்பட்டு பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தப்பட்டது. Thanks a lot for your patience.